ஹலோ, நான் இன்றைக்கி வெளியே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். கையில் இருந்த ஒரு 100 ரியால் எடுத்துகிட்டு தான் வெளியே போனேன். இது நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 2000 அந்த மாதிரி வரும். 2000 இருந்தால் நம்ம ஊரில் அவ்வளோ திங்ஸ் வாங்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரேட்டாக இருக்கும். இங்கே 2 கடை இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஒன்று தாத்தா கடை, இன்னொன்று பெங்காலி கடை. இன்றைக்கி நான் அந்த பெங்காலி கடைக்கு தான் வந்திருந்தேன். எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ், ஆக்சுவலி நான் ஒரு 2 திங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருந்தேன். வரும்போதே ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, நீ 2 திங்ஸ் பிளான் பண்ணேன்னா 20 வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி தான் பிளான் பண்ணதை விட அதிகமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கினேன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, லேஸ், இது என் லிஸ்ட்லேயே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் இந்த மேங்கோ. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு மேங்கோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் வந்து 3 ரியால், அதாவது 60 ரூபா. அப்புறம் கிரேப்ஸ் வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி வாங்கின திங்ஸ். அப்புறம் நைட்டுக்கு வந்து டின்னர் இனி தான் குக் பண்ணணும். எனக்கு வந்து கருவாட்டு கிரேவி கருவாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரேவிங்காக இருந்து ரொம்ப நாளாகவே இருந்து, பட்டு சோம்பேறித்தனமாக இருந்து பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருந்தேன். அவங்க பண்ண அதே மெத்தடில் தான் நான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சதைச்சி வெள்ளைப்பூண்டு, அப்புறம் 2 மிளகாய் போட்டு அதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி அது கூட கொஞ்சம் ஆனியன் போட்டு சின்ன குட்டி குட்டியாக நறுக்குன கொஞ்சம் தக்காளி போட்டு அதுவுமே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். அது கூடயே 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஹாஃப் கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காயில் ஹாஃப் கத்திரிக்காய், கொஞ்சம் புளி தண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு. நான் பார்த்த வீடியோவில் குழம்பு தூள் ஏதோ போட்டிருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. என்கிட்ட இருந்த மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வர்றது வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகும். அப்புறம் ஒரு முருங்கைக்காய் இருந்து அதையுமே போட்டுட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதை இறக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பசி. நான் இதை குக் பண்ணி முடிக்கும்போது டைம் கிட்டத்தட்ட 11 o'clock ஆகிடுச்சு. எனக்கு நாளைக்கு நைட் டியூட்டி ஆனதுனால சரி பரவாயில்ல, லேட்டாக தூங்கினாலும் அப்படின்னு சொல்லி தான் குக் பண்ணி. டின்னர் என்னன்னு பார்த்துடலாமா? சுடுச்சோறு அண்ட் கருவாட்டு குழம்பு, பாயில் பண்ண ஒரு முட்டை, அது கூட சைட் டிஷ் வந்து லேஸ் தான் வச்சுருந்தேன். இந்த கருவாட்டு குழம்பு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. பட் நான் வந்து ரொம்ப பசியோடு இருந்தனால, இது வேறு சூடாக இருந்தனால எனக்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்து. பட்டு வீட்டில் எங்கள் அம்மா வச்சு கொடுக்குற அந்த ஒரு டேஸ்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை.